நான் முத்தம் தின்பவள் ஒரு முரட்டு பூய்வள் நான் தினமும் தோற்பவள் அந்த ஆடை சண்டையில் நான் ஏன்டா அப்படி நீ திட்டியே கொட்டுற? ஏன் லூசுங்கிற? எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சா தெரியுமா நீ கூப்பிட போகும்போது? எனக்கு தெரிஞ்ச அக்கா வேற அங்கே நின்னாங்க, எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா. அவங்க பார்த்தா என்ன ஆகுறது, இப்பயே வந்து உட்காந்துருக்காங்க. என்னை வந்து கூப்பிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. இப்போ தான் வந்து சந்தியா சொல்லி சரின்னு சொல்லிட்டு போகிறா. அக்கா உன்னை வந்து 3 நேரம் கூப்பிடுவோன்னு, அதை தான் கேட்க கூப்பிடுவளோ என்னமோன்ட்டு பயந்துட்டு தலையை வலிக்குதுன்னு உங்ககிட்ட ஃபோன் பேசிட்டு படுத்திருக்கேன். ஏன் ரகு இப்படி பண்ணுற நீ? ஏன்டி பயந்து சாவுற? இதுக்கு எடுத்தாலும் எப்படி பயப்படுற? இப்படி பயந்தீங்கன்னா எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? ஒரு வேளை வீட்டில் ஒத்துக்கலன்னா உங்கள் அம்மா அப்பா ஒத்துக்கலன்னா நீ என்ன பண்ணுவ? என் கூட வரமாட்டியா? நீ பயப்படுறத பார்த்தா என் கூட வரமாட்டவ இருக்க. ரகு அப்படியெல்லாம் ஓடிலாம் என்னால் வர முடியாது. வீட்டில் நீ தான் பேசணும். ஏன் உனக்கு தைரியம் இல்லை வீட்டில் பேச? வீட்டில் பேசு. ஏய் லூசு கிறுக்கி, என் வீட்டில் நான் பேசிடுவேன்டி. உங்கள் வீட்டில் நீ பேசணும்ல. நான் வந்து பேச முடியுமா? என்னைய சண்டை போட மாட்டாங்களா? லூசு, நீ தாண்டே பேசணும். சரி சரி, நானே பேசிக்கிறேன். பாடுறா சந்தியா குட்டிக்கு சிரிப்பெல்லாம் வருது. இப்போ பார்த்தாலும் உருன்னு பேசுவேன், நீங்கள் என்னமோ சிரிக்கிறா. சரி, சாப்பிட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்கா? இல்லைங்க, இன்னும் சாப்பிடல. அம்மா கிட்ட தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைலாம் வேற பார்க்க வந்திருக்காங்களா, போய் சொல்லிட்டு உங்ககிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கேன். இப்போ மட்டும் என் அம்மா வந்து பார்த்தா கத்திரக்காலே என்னை தூக்கி போட்டு பந்து அடிச்சிருவா. அம்மா எனக்கு பயமா வேற இருக்கு. ஏங்க வைக்கவா? என்னது வைக்கிறியா? அதுக்குள்ளே வைக்கிறேங்கிறா? அதெல்லாம் முடியாது. என்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் நீ பேசிதான் ஆகணும். பேசிட்டு தான் நீ வைக்கணும். இப்போ தானடி பேச ஆரம்பித்தோம், அதுக்குள்ளே என்னடி வைக்கிறாங்கிறா? அதெல்லாம் முடியாது. நீ பேசுப்ப, நீ என்ன பண்ணுவே தெரியாது. உங்கள் அம்மா வந்தாலும் கூட லைனில் இருக்கணும், நீ வைக்கக்கூடாது. நான் உங்ககிட்ட பேசணும். ஏன்டி எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் ஃபோன் பண்ணுற, பண்ணன உடனே வைக்கிறேன் வைக்கிறேன் வைக்கிறேன்னு மட்டும் சொல்கிற. ஏதாச்சும் பேசுறியா நீ? கூப்பிட்டாலும் காதில் வாங்கிக்க மாட்ற. என்னடி நீ இப்படி பண்ணுற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரகு. நீ வந்துருமோன்னு, எங்கள் அம்மா வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, நீங்கள் என்ன சாப்பிடலன்னு சொன்னீங்களா? போய் சாப்பிட்டு வந்துடுங்க. நானும் போய் இந்த சாப்பிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டு வந்து பேசலாமா? யாய் கல்லாச்சி, எனக்கு தெரியுண்டி நீ இப்படி தான் ஏதாச்சும் பண்ணுவேன்னு. நான் வைக்க முடியாது. உங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டா கூப்பிட்டுட்டும், பரவாயில்ல. இப்போ பேசு, சரியா? சரி பேசு. ஏண்ட என்கிட்ட பேச பிடிக்கலையான்னு உனக்கு? அப்படியெல்லாம் ஏன் கேட்குறீங்க? பேசலாம் முடிச்சிருக்கு. பயமாக இருக்குல்ல அம்மா வந்துடுவோன்ட்டு, அதனால தான். வேற என்ன, என் செல்லக்குட்டியோட பேச எனக்கு பிடிக்காதா என்ன? பாடுறா, ஏய் சந்தியா குட்டியது எப்படி பேசுறது? ஏடி ஃபோன்லேனா நல்லா தாண்டி பேசுவேன், நேரில் பார்த்தா தான் குதிரை மாதிரி குதிச்சுக்கிட்டு போவ கணச்சிக்கிட்டு. ஏன்டி இப்படி பண்ணுற நீ? சரி சரி, ரொம்ப பயந்துட்டெல்லாம் பேசுவேனா? சரி, அப்புறம் ஒன்று கொடுத்துட்டு போ. என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? நானும் கொடுக்க முடியாது. என்ன கொடுக்க சொல்கிறீங்க? அதெல்லாம் முடியாது. ஏன்ட நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோமே, அப்புறம் என்ன உனக்கு? ஏன்டா இப்படி படுற நீ? சரி, எனக்கு ஒன்றும் வேண்டாம். விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். யாரையும் கம்பல் பண்ண நான் விரும்பலை. சரி சரி விடு. நான் வைக்கவா? என்ன சந்தியா, வைக்கவா? என்னடா சொல்லுடா, வைக்கவா? வைங்களேன். என்ன இப்படி கேட்குறீங்க? வைங்க, நானும் வைக்கிறேன். சரி நான் வைக்கிறேன் சந்தியா, வைக்கிறேன். ஏய் உன்னை வேண்ட காதில் விழுவுதா? நான் வைக்கிறேன், வைக்க போகிறேன். ஏட்டி வைக்க போகிறேன்டி. ஏய் லூசு ரகு, வைக்கிடா வைக்கிடா.
ஏன்டா அப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுற? இப்போலாம் இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எதாக இருந்தாலும். பைட சரியான ஆளுதாண்டி குட்டி, நீ பார்த்துக்கிற இரு, உங்ககிட்ட வாங்காம விட மாட்டேன், பார்த்துக்கிறேன். சொல்லுதே என்னுடைய பார்வை கழுகு பார்வை. பகலெல்லாம் கருப்பாய் போக இரவெல்லாம் வெள்ளையாக என் வாழ்வில் ஏதேதோ மாற்றமோ. ஐயையோ உலக சரிடி, நான் வைக்கிறேன். வைக்கவே மனசு இல்லடி. பிறக்கிற அடுத்த வாட்டி ஃபோன் பண்ணும்போது என்கிட்ட 1 hour பேசணும். என்கிட்ட பேசலைன்னா பாரேன், வீட்டுக்கும் பெட்ரூம்க்கே வந்துடுவேன். என்ன, ஓகேவா? ஏ அம்மா சாமி, வீட்டுக்கெல்லாம் வந்துடாதீங்க. நான் 1 hour பேசுகிறேன் எப்படியாச்சும். அம்மா இருக்கும்போது பேச மாட்டேன், அவங்க வெளில போனதுக்கு அப்புறம் தான் பேசுவேன். 1 hourலாம் கிடையாதுமா தங்கம், ரொம்ப ஆசைப்படாதீங்க. இப்படியும் ஒரு 1/2 hour பேசுகிறாப்புல வச்சுப்போம். எப்படியோ சரி, என்கிட்ட ஒரு 4 வார்த்தை பேசினாதான் அன்னைக்கு பொழுதே போகுது. உங்ககிட்ட பேசலன்னா வச்சுக்க, எனக்கு ஒரு வேலையும் ஓட மாட்டுதுடி சந்தியா. நீ சொன்னா புரிஞ்சிக்க மாட்டேற. இப்போ பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு, பயமா இருக்கு. ஐயோ, பயந்தாங்குள்ளேயே கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. சரி, பாய். பாவம், நீ பயமா இருக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தேன், நான் வேற பேசிட்டே இருக்கேன். சரி போடா, போய் சாப்பிடு. பாய்டா தங்கம், குட் நைட். சரிங்க, நீங்களும் போய் சாப்பிடுங்க. சரி, பாய், குட் நைட். ஏட்டி தலையை வலிக்குதுன்னு சொல்லிட்டு என்னடி பேசிக்கிட்டு இருக்கா? என்னடி பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா? ஏட்டி இடி சாப்பிட வரையெல்லாம் இல்லையாடி? இடி சாப்பிட வந்து என்ன சோறு போட்டு கொடுத்துட்டு தாலி படுப்பேன்டி. அது அப்பா வருவாரி, சாப்பாடு கொடுத்துட்டு போட்டு படுக்க இப்படி என்னடி பேசிக்கிட்டு இருக்கா? என்ன ஆட்ட பேசிகிட்டு இருக்கா? அம்மா ஐயோ, என்ன சொல்கிறேன்னு இதில் அம்மா சர்மி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேம்மா. என் ஃப்ரெண்டு அவள் வந்து புக்கில் கொஞ்சம் டவுட் கேட்டா, அதான் பேசிக்கிட்டு இருக்கேன். பாவம்ல, நம்ம தலைவலிக்குதுன்னு டவுட் சொல்லாமல் விட்டுட்டா அவள் கஷ்டப்படுவாள்ல, அதனால தான் சரி பரவாயில்ல தலைவலியோட டவுட் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ போம்மா, நான் இப்போ வந்துடுவேன். என்ன டவுட்டு சொல்கிறாளுவோ தெரியல. போ, தலையை வலிக்குதுங்கிறாளுவ, அப்புறம் டவுட்டு சொல்கிறேன்னாலுவ. இந்த புள்ளை வண்டியிலே இப்படி தான். போ, சரிடி சந்தியா, சீக்கிரம் வா. ஐயோ பாவம், அம்மா கிட்ட போய் சொல்கிறாப்புல வந்துட்டு. ஷூ ரகு, உன்னால் என்னென்ன சமாளிக்க வேண்டியதாக இருக்கு. ஷூ போட்டு படுத்துறானே. இல்லை ஒன்று கூடன்னு கேட்டல. போடா ரகு, சி இப்போ வெக்கமாக இருக்கு. ஏட்டே சந்தியா, போட வச்சுட்டு இருந்தாலும் வந்து தோலை உள்ளே வந்தாலும் கொன்னே பிள்ளைங்க ஒன்று வந்துடுங்க சாப்பிட. அம்மா இந்த வாரேன், அம்மா வாரேன். ஐயோ, இதுக்கு மேலே உட்காந்துருந்தோம்னா வந்து தூக்கி போட்டு அம்மா கொண்டு எடுத்துருவா. சரி போவோம். எங்க சின்ன பிராத்தையெல்லாம் போயிட்டாங்க பிறகு. சரி, எப்படியோ இந்த வாட்டி தப்பிச்சிட்டோம். அடுத்த வாட்டி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். ஐயோ, என்ன இந்த ரகு ஞாபகமாகவே இருக்கு. இப்படி இருந்தால் எப்படி நான் படிக்கிறது? சே. சந்தியா, ஏட்டி சாப்பாடு கொண்டாட சாப்பிடுறியாடியே? அம்மா கொண்டுட்டு வாங்கம்மா, சாப்பிட்றேன், சீக்கிரம் வாங்க. இந்தாம்மா, ஏமா மீன் கறி கொண்டு வந்திருக்காமா, மீன் கறி வச்சு மீன் வத்ததுக்கு ஒரு துண்டு சாப்பிட்டு மிச்சம் வைக்காம சாப்பிட்ரு. எடி இந்த புக்கை இறக்குடி, எப்போ பார்த்தாலும் புக்கு துப்புலமையே தான் இருப்பேன். இறக்கி வச்சுட்டு தின்னுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீ புக்கு படிமா. அம்மா பிடிமா சோற. சரி கொண்டாமா. அம்மா நீயும் நிற்க, நீ போய் பாரு, உள்ள வேலை இருந்தால் பாரு, நான் சாப்பிட்டுக்கிறேன். எப்படி வேணும்னா மீன் துண்டு கறி எடுத்து கேளு, எடுத்து வேணாலும் தாரேன். மிச்சம் வைக்காம சாப்பிட்ரு. குறிச்சிட்டு வச்சிருந்தேன்னு வச்சுக்கா, போட்டு கொன்னே அப்படிவே ஒன்று. அம்மா நீ போ, நான் சாப்பிட்டுக்கிறேன். அம்மா இந்த புள்ள புள்ளிகளுக்கு நாலு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாளுவோமா, வாயை அடைச்சி போடாளுவா. சே, அவங்க சாப்பிட்டு போல. ஃபோன் அடித்தா தேவலாம், பேசிகிட்டு இருக்கும்போது அம்மா வந்துட்டான்னா போட்டு கொண்டுடுவாரே. பாவம், கொஞ்ச நேரம் பேசுன்னு சொன்னார். நம்ம தான் பேச மாட்டோம். சே, ஃபோன் அடித்து தான் பார்ப்போமா. அடித்தா சீக்கிரம் வைக்க மாட்டார், அம்மா கிட்ட மாட்டிப்போம். வேண்டாம், சாப்பிட்டா தான் நினச்சிட்டு சாப்பிடுவோம். அம்மா வைக்கிற மீன் கறி நல்ல டேஸ்ட்டு தான். எப்படி தான் அம்மா சமைக்கிறாளோ. ஐயோ, நம்ம போய் ரகுக்கு எப்படி சமைச்சு போட போகிறோன்னு தெரியல. நமக்கு சமைக்கவே வராது.
ஏட்டி சந்தியா சாப்பிட்டியா அண்ணா ஏட்டி கூட்டுக்கறி எது வேணுமா கொண்டாரவாடி அம்மா எனக்கு போதும், நான் சாப்பிட்டுட்டேன், போதுமா?